உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம். புதன் கிரகம் மேஷத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது எந்த வகையான குணநலன்கள் அவருக்கு இருக்கும் பார்ப்போம். மேஷத்தில் இருந்தால் புதன் சற்று விவாதம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தனது கண்ணெதிரே தனக்கு பிடிக்காதது ஏதேனும் நடந்தால் தட்டி கேட்காமல் இவர்களால் இருக்க முடியாது. ஆணாயினும் பெண்ணாயினும் தாக்கு பிடிக்க முடியாது. வெடித்து கிளம்பும் எரிமலை போல் வருவார்கள். இவர்கள் அன்பாக பேசும்போது மிக மிக அருமையாக இருக்கும். இனிப்பானவர்களாக காட்சி தருவார்கள். வெறுப்பாக பேசினால் எதிரே இருப்பவர் தாங்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் காரண காரியம் காட்டப்பட வேண்டும் இவர்களுக்கு. ஏன் எதற்கு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அளவுக்கு மீறி. அதேபோல் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். வந்த சண்டையை ஒருபோதும் விடமாட்டார்கள். இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. சண்டை வந்து விட்டது, மோதுவது தன்னை விட பலசாலி, சற்று ஒதுங்கி போனால் இவருக்கு நல்லது. ஆனால் ஒதுங்கி போக மாட்டார். பாதிப்பு யாருக்கு? எனவே மேஷத்தில் புதன் இருந்தால் சற்று அனுசரித்து போக வேண்டிய அவசியம் உண்டு. இதில் கவனம் இருக்க வேண்டும். ரிஷபத்தில் புதன் இருந்தால் நன்றாக பேசுவார், இனிமையாக பேசுவார். இவர் பேச்சில் மயங்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படி பேசுவார். பெரிய பண்டிதர்களையும் அறிவாளிகளையும் மயக்கி விடுவார். அசகாய சூரர் சொல்லலாம். பேசியே காரியத்தை சாதிப்பார். அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு திறமை உண்டு இயற்கையிலேயே. அதேபோல் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரட்டை யோசனைகளை வைத்திருப்பார். இப்படி போகிறோம், இது சரியில்லை என்று சொன்னால் இந்த வழி என்று மாற்று வழியை தயாராக வைத்திருப்பார். இந்த ஒரு காரணத்தினாலேயே பல நேரங்களில் சில தோல்விகளிலிருந்து தப்பிப்பதும் உண்டு. ஏனென்றால் நாம் ஒன்றை நினைத்து போகிறோம், அது ஏனோ சரியில்லாத ஒரு மார்க்கம், தோல்வியைத்தான் தழுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாற்று வழி ஒன்று கையில் வைத்திருந்தால் பயணத்தை தொடரலாம், காரியத்தை தொடங்கலாம். அதற்கு சரியான நபர்கள் இவர்கள். எப்போதுமே இவர்கள் இந்த ஸ்டெப்னி என்று சொல்வார்களே, அதுபோல் இன்னொரு யோசனையை, நடைமுறையை கையிலே வைத்திருப்பார்கள். அது பல நேரங்களில் நல்லது, சில நேரங்களில் கெட்டது. ஏனென்றால் ஒற்றைக்குறி ஒன்றில் மட்டுமே கவனம் செலுத்தினால் அதில் சிறப்பு அடையலாம். நீதி நூல்கள் அனைத்தும், அறநூல்கள் அனைத்தும் சொல்லுகின்றன. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ஒரே நேரத்தில் 2 குதிரையை ஓட்டக்கூடிய வல்லவர்களாக இருப்பார்கள். அன்பர்களே, மேஷம் ரிஷபம் புதன் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சுவாதி, அனுஷம், உத்ராடம், அவிட்டம், உத்திரட்டாதி, அஸ்வினி,
கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ஆரம்பத்தில் கசப்பு, கடைசியில் இனிப்பு. திடீரென்று ஒரு சோதனை, அந்த சோதனையில் வெற்றி காண ஒரு புது வழியை கண்டுபிடிக்கின்ற முயற்சி, கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி வெற்றி. இது இந்த நாள் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சியில், செயலில் கவனம் தேவை. எதிர்பார்த்த நன்மைக்கு பதில் அந்த நன்மை கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கவனம். மிதுன ராசி அன்பர்களே, பலருக்கு தான் உணர்ந்ததை உணர்ந்தவாறு உரைக்க முடியாது. ஆனால் மிதுன ராசிக்கு அந்த கவலை எப்போதுமே இல்லை. அரைகுறையாக உணர்ந்ததை கூட முழுமையாக உணர்ந்தது போல் பேச முடியும், இயலும். அவர்களின் தனி சிறப்பு அது. இன்றைய தினம் ஒரு வித்தையை எல்லோருக்கும் புரியும்படி, விளங்கும்படி பேச இருக்கின்றீர்கள். நல்லபடியாக புகழ் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். நாம் ஒரு முயற்சியை செய்கிறோம். ஒரு சிலருக்கு தோல்வி, ஒரு சிலருக்கு சொற்ப பலன், ஒரு சிலருக்கு மட்டும் நிறைந்த பலன். உங்களுக்கு இன்று நிறைந்த பலன். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக கைப்பொருள் காணாமல் போகலாம். எனவே கையில் வைத்திருக்கும் பண விஷயத்தில் கவனம் தேவை இன்று. கன்னிராசி அன்பர்களே, ஒரு நம்பிக்கையில் தனித்து நின்று செயல்பட்டு அமோக பணத்தை பெறுவீர்கள். லாபம் உண்டு இன்று. துலாம் ராசி அன்பர்களே, நாளைய தினம் நல்லபடியாக அமைவதற்காக சில வெற்றிகரமான செயல்களை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, மூத்தோர் சொல் அமிர்தம் என்பார்கள். அனுபவப்பட்ட பெரியவர்கள் ஏதேனும் சொன்னால் அதை ஏற்று நடப்பது நமக்கு நல்லது. இந்த உண்மை இன்று உங்களுக்கு புரிய வரும். தனுசு ராசி அன்பர்களே, செய்கின்ற வேளையில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு அது தோல்வியில் முடிந்துவிடக்கூடாதே என்ற ஆதங்கத்தில் ஒரு புது மார்க்கத்தை நீங்கள் கையில் எடுக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை முறைப்படி
முறைப்படி செயல்புரிந்து சட்டப்படி செயல்புரிந்து நல்லபடியாக நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, தொடர் கஷ்டம், தொடர் தோல்வி இன்று ஏற்படலாம். வண்டி பஞ்சர் ஆகிவிட்டது என்று வேறொரு வண்டியில் சென்றால் அந்த வண்டியும் பஞ்சர் என்றால் எப்படி? இந்த நாள் அப்படி இருக்கின்ற காரணத்தால் கூடுதல் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு காரியம், சிறப்பான பணி. அந்த பணியினை சிறப்பாக இன்று செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் சம்பாதித்து கொள்ளும் நாள் இந்த நாள். நல்லவர் என்ற பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.